புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா மெயின் வந்து இந்த தொன்னை பிரியாணிக்கு வந்து இந்த பச்சை மசாலா தான் தேவை. வாசனையாக இருக்கும். இது வந்து எந்த ஒரு மசாலையும் வந்து கண்ணில் படாது. ஏன்னா வந்து சின்ன குழந்தைங்களாம் வந்து எதனா தக்காளி இல்லை வந்து புதினா கொத்தமல்லி எல்லாம் நம்ம வதக்கி சேர்க்கும் போது வந்து எடுத்து செப்பரேட் வச்சுருவோங்க. ஸோ அதனால தான் வந்து எல்லாத்தையும் ஒரே டைம் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்தாக்கா வந்து நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி. சூப்பராக ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிக்குது. எதுவுமே ரைஸ் வந்து ஒடிவே இல்லை. பாருங்கள், கிளறி பார்த்தா கூட அவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குது. ஹாய், நல்லா இருக்கும். இன்னைக்கு நைட் டின்னர் என்ன பண்ண போகிறேன்னா வந்து வெஜ் தொன்னை பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மசாலாலாம் வாங்கி வந்திருக்கேன். புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா மெயின் வந்து இந்த தொன்னை பிரியாணிக்கு வந்து இந்த பச்சை மசாலா தான் தேவைப்படுது. வெஜிடபிள் ஆல்ரெடி வந்து பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் ஆல்ரெடி இருக்குது. அதனால வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே வேணும் இல்லை. இப்போதைக்கு இது மட்டும் தான் வாங்கி வந்திருக்கேன். இப்போ மசாலா வந்து நம்ம ஆஞ்சி எடுத்துடலாம். பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப சவுண்டாக இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்து சாங்ஸ் எல்லாம் போட்டு விட்டுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னு இருக்கிறேன் நான். ஸோ மசாலா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். பாதி வெங்காயம் வந்து நம்ம பேஸ்ட்டு அரைச்சிக்க போகிறோம். ஸோ அதையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கினேன். புதினா கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தது எல்லாமே வந்து ஆஞ்சி எடுத்து வச்சுக்கினேன். ஏன்னா வந்து குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி செய்யறதுனால வந்து மசாலா ஜாஸ்தி தேவைப்படும், அந்த பச்சை மசாலா. வெஜிடபிள் வந்து பீன்ஸு கேரட்டில் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு காஞ்ச பட்டாணி வந்து நல்லா ஊறிட்டுக்குது. ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம குக்கரில் சேர்த்து ஒரு அரை வேக்காடு நல்லா வேக வச்சுக்கலாம். ஏன்னா காஞ்ச பட்டாணி இருக்கிறதுனால வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதை கூட வந்து பீன்ஸு கேரட் போட்டு ஒரு விசில் வேக வச்சுக்கலாம். ரெகுலராக பண்ணுற மாதிரி பிரியாணி இல்லாத கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த தொன்னை பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாக இருக்கும். இது வந்து எந்த ஒரு மசாலையும் வந்து கண்ணில் படாது. ஏன்னா வந்து சின்ன குழந்தைங்களாம் வந்து எதனா தக்காளி இல்லை வந்து புதினா கொத்தமல்லி எல்லாம் நம்ம வதக்கி சேர்க்கும் போது வந்து எடுத்து செப்பரேட் வச்சுருவோங்க. ஸோ அதனால தான் வந்து எல்லாத்தையும் ஒரே டைம் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்தாக்கா வந்து நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மசாலா வந்து அரைச்சிடுவாங்க. இப்போ வந்து புதினா கொத்தமல்லி வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட வந்து அரை வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி அரை வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 4 தக்காளி சேர்த்துருக்கலாம். சின்ன தக்காளி இருக்கிறதுனால 4 சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நம்ம பேஸ்ட்டை தான் அரைச்சி சேர்க்க போகிறோம். ஏன்னா தொன்னை பிரியாணியில் வந்து தக்காளி வந்து இருக்கவே இருக்காது. புளிப்புக்கோசரம் வந்து ஒரு 2 தக்காளி போடுவோம், அவ்வளோதான். தயிர் தான் ஜாஸ்தி சேர்க்கோங்க, தயிர். அதுக்கப்புறம் வந்து எம்ச்சப்பழம். ஸோ நான் சின்னதாக இருக்கிறதுனால 4 தக்காளி எடுத்துருக்குறேன். நம்ம எல்லாத்தையும் ஒரே மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இது செப்பரேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரே டைம் தான் நம்ம சேர்க்க போகிறோம் எல்லாத்தையும். இப்போ அரைச்சின்னு வந்துடலாம். பச்சை சட்னி வந்து அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம தொன்னை பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தேக்ஷா வச்சுக்கலாம். நான் வந்து எண்ணெய் வந்து கடலெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். நல்லா ஃப்ளேவராக வாசனை கம்மன்னு இருக்கும். ஸோ 1 கப் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து வெடிக்க விட்டுக்கலாம். இது கூட வந்து பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். எங்கிட்ட பிரிஞ்சி இலை இல்லை, ஸோ அதனால் வந்து வேறு இது மட்டும் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு. இப்போ அரைச்சி வச்சுக்கிற அந்த பச்சை சட்னி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பச்சை சட்னி பேஸ்ட் வந்து எல்லாமே சேர்த்துக்கிறதுனால வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிச்சு. எண்ணெய் கூட வந்து பிரிஞ்சு வந்துக்குது. இந்த டைமில் வந்து வேக வச்சுக்கிற வெஜிடபிள் சேர்த்துக்கலாம்.
இது கூட வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நான் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி வந்து தக்காளி வந்து சின்ன சின்ன தக்காளி இருக்கிறதுனால 4 தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ லாஸ்ட்டில் என்னென்னா எம்ச்சப்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம் புளிப்பு பத்தலைன்னா. ஸோ இது கூட வந்து கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கோசரம் வந்து நான் பச்சை மிளகா தான் எடுத்துருக்கேன், வேறு எந்த மிளகாத்தூளும் சேர்க்கலை. ஸோ பச்சை மிளகா வந்து அரைச்சி சேர்த்துக்கிற பாருங்க, அதுதான். இல்லைனா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். நம்ம வேறு எதனா மிளகாத்தூள் சேர்த்தாக்கா வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் தண்ணி வந்து நான் 8 கப்பு சேர்த்துக்கேன். ஏன்னா வந்து நான் 1 kg சேர்த்துக்க போகிறேன். அரிசி 1 kg எடுத்ததுனால வந்து 8 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்ச உடனே எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் வந்து நல்லா புழிஞ்சிக்கலாம். ஆல்ரெடி வந்து அரிசி வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறிட்டுக்குது, ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறிட்டுக்குது. தண்ணி வடிகட்டிட்டு இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து 20 மினிட்ஸ் நல்லா வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தம் போடுறதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வந்து தம் போட்டாக்கா சூப்பரான வந்து வெஜ் தொன்னை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தம்மை வந்து இறக்கிடலாம். எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிக்குது. எதுவுமே ரைஸ் வந்து ஒடிவே இல்லை பாருங்கள். கிளறி பார்த்தா கூட அவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குது. நான் வந்து நார்மலாக வீட்டு அரிசியில் தான் வந்து தொன்னை பிரியாணி பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணாக்கா சீரக சம்பாவில் பண்ணி பாருங்கள், இன்னும் சூப்பராக வாசனையாக கம்மன்னு இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பசி ஜாஸ்தி எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். நைட் டின்னருக்கு தான் நான் செஞ்சுருக்கிறேன். ஸோ வந்து தட்டில் வந்து தொன்னை பிரியாணி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து முட்டை தான் எடுத்துருக்குறேன், வேக வச்சுக்கிற முட்டை. ஸோ அது 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடி தான் செஞ்சுருக்கேன். ஸோ தயிர் பச்சடியும் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். அம்மா வந்து வீட்டிலேருந்து வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. செம்ம சூப்பராக எண்ணெய் மெதுக்க எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு வந்து இந்த வெஜ் தொன்னை பிரியாணி கூட தொட்டு சாப்பிட்டாக்கா செம்ம சூப்பராக இருக்கும். அதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். முட்டை வந்து அப்படியே வந்து ப்ளெயினாக இருக்கிறதுனால வந்து மேலே வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். எனக்கு டைம் பதம் இருக்கிறதுனால தான் வந்து முட்டையை வந்து ஃப்ரை பண்ணதை அப்படியே எடுத்துருக்குறேன். இல்லைனா வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் முட்டை. ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பரான நைட் டின்னர் ரெடி ஆயிடுச்சு வெஜ் தொன்னை பிரியாணி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.